Cauvery Business பார்த்துக்கிட்டு இருக்க வருங்கால கோடீஸ்வரர்கள் அனைவருக்கும் வணக்கம். நிறைய பேர் வந்து மியூச்சுவல் ஃபண்ட் பற்றி பேசுங்க, மியூச்சுவல் ஃபண்டில் எப்படி இன்வெஸ்ட் பண்ணுறேன்னு சொல்லுங்கன்னு கேட்டுட்டு இருக்கீங்க. அதுக்கு ஒரு தொடக்க புள்ளியாக இந்த வீடியோ இருக்கட்டும் அப்படின்னு தான் நான் பிளான் பண்ணியிருக்கேன். அதுக்காக தான் இந்த வீடியோ. ஸோ லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். வெல்கம் டு காசு பணம் வித் மீ வீரா. மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி என்ன விஷயங்கள் நீங்கள் பார்க்கணும் அண்ட் ஒரு மியூச்சுவல் ஃபண்டை எப்படி சூஸ் பண்ணணும் அப்படிங்கிற எல்லாத்தையுமே இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்கலாம். முடிஞ்ச அளவுக்கு நான் டீட்டெயிலாக சொல்கிறேன். சப்போஸ் இதில் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அது எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணிக்கிட்டு அடுத்ததாக மியூச்சுவல் ஃபண்ட் எக்ஸ்பர்ட் நம்ம சேனலுக்கு வரும்போது அவங்ககிட்ட இந்த கேள்வியை கேட்டு உங்களுக்கு டீட்டெயிலான எக்ஸ்ப்ளனேஷன் நான் கொடுத்துட்றேன். ஓகேவா? ஃபஸ்ட்டு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஃபண்டுடைய ஹிஸ்ட்ரி. நீங்கள் ஒரு ஃபண்டை சூஸ் பண்ணும்பொழுது அந்த ஃபண்டோட பாஸ்ட் ஹிஸ்ட்ரி என்னங்கிறத பார்க்கணும். அதாவது அந்த ஃபண்டு எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்க, எத்தனை வருஷமாக அது இயங்கிக்கிட்டு இருக்கு, அதனுடைய பாஸ்ட் ரிட்டர்ன் எப்படி இருக்குங்கிறது பார்க்கணும். அப்படி பாஸ்ட் ஹிஸ்ட்ரியை பார்க்கும்பொழுது நீங்கள் ஒரு வருஷத்துக்கோ 2 வருஷத்துக்கோ என்ன ரிட்டர்ன் இருந்துக்குங்கிறத பார்க்கக்கூடாது. டோட்டலாக ஒரு குறைஞ்சபட்சம் 5 வருஷம், அதிகபட்சம் ஒரு 10 வருஷத்துக்காவது இந்த ஃபண்டுடைய பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருந்துக்குங்கிறத பார்க்கணும். அது ரொம்ப முக்கியம். ஆனால் இந்த பாஸ்ட் ஹிஸ்ட்ரியை மட்டும் வச்சுக்கிட்டு நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா பண்ணக்கூடாது. இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது. ஃபஸ்ட்டு நீங்கள் பார்க்க வேண்டியது அதனுடைய ஹிஸ்டாரிக்கல் டேட்டா எப்படி இருக்குங்கிறத பார்த்துங்க. செகண்ட் விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா கன்சிஸ்டன்சி, அதாவது நிலைத்தன்மை அப்படின்னு தமிழில் சொல்லலாம். ஒரு ஃபண்டை நீங்கள் சூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த பாஸ்ட் ஹிஸ்ட்ரி பார்க்குறீங்களே, அதே நேரத்தில் இந்த நிலைத்தன்மை, அதாவது கன்சிஸ்டன்சி எப்படி இருக்குன்னு பார்க்கணும். எப்படி பார்க்கணும்னா, இப்போ 10 வருஷத்துக்கு அந்த ஃபண்டுடைய ஹிஸ்ட்ரி எடுத்து பார்க்குறீங்கன்னா, இந்த கடந்த 10 வருடங்களில் ஒவ்வொரு வருஷமும் அந்த ஃபண்டு எவ்வளோ க்ரோத் உங்களுக்கு கொடுத்துருக்கு, எவ்வளோ வளர்ந்துருக்கு அப்படிங்கிறத பார்க்கணும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு 2 பேர் எடுத்துக்கலாம். ஒருத்தர் வந்து தண்டபாணி, இன்னொருத்தர் கோயின்சாமி. தண்டபாணி என்ன பண்ணுறாரு, ஒரு ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணுறாரு. 10 வருஷத்துக்கு தண்டபாணி ஒரு ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணுறாரு. அவர் இன்வெஸ்ட் பண்ணுற ஃபண்டு வந்து கன்சிஸ்டண்ட்டாக 10% ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. ஸோ 1 லட்ச ரூபா அவர் ஃபஸ்ட்டு இன்வெஸ்ட் பண்ணியிருக்காரு, லம்சமாகவே இன்வெஸ்ட் பண்ணியிருக்காரு. லம்சமாக 1 லட்ச ரூபா இன்வெஸ்ட் தண்டபாணியுடைய ஃபண்டு 10% ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. அப்படிங்கிற பட்சத்தில் 10 ஆண்டுகள் முடியும் பொழுது அவருடைய ஃபண்டோட ரிட்டர்ன் அப்படிங்கிறது எவ்வளோ இருக்குன்னா 2,59,374 ரூபாய் இருக்கும். இன்னொரு பக்கம் கோயின்சாமி என்ன பண்ணுறாரு, அவர் ஒரு ஃபண்டை சூஸ் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணுறாரு. இதே மாதிரி 1 லட்ச ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணுறாரு. ஆனால் அவருடைய ஃபண்டில் கன்சிஸ்டன்சிங்கிறது இல்லை. அதாவது ஒரு வருஷம் நஷ்டம் இருக்குது, ஒரு வருஷம் லாபம் இருக்குது, ஒரு வருஷம் அதிகமாக லாபம் இருக்குது, ஒரு வருஷம் பயங்கரமாக நஷ்டம் இருக்குது. அந்த மாதிரி போயிட்டே இருக்குது. எக்ஸாம்பிள் எப்படி சொல்லணும்னா, இப்போ வந்து 20% நஷ்டம், 10% நஷ்டம், அதுக்கப்புறம் 20% லாபம், 5% லாபம் அப்படின்னு மாறி மாறி போயிட்டே இருக்குன்னு வச்சுங்களேன். இந்த ஃபண்டுடைய ரிட்டர்ன் எவ்வளோ இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அது 2,21,922 ரூபாய் இருக்கும். ஸோ இந்த 2,59,000க்கும் 2,22,000க்கும் ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்குல்ல. இந்த டிஃப்ரென்ஸ் வந்து ரொம்ப முக்கியம். ஏன் இது முக்கியம் அப்படின்னா, எந்த ஒரு ஃபண்டு கன்சிஸ்டன்சியை மெயின்டைன் பண்ணுது, கன்சிஸ்டண்ட்டாக ஒரு குறிப்பிட்ட அளவு ரீசனபிள் ரிட்டர்னை கொடுக்குது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி. அப்போது இதில் வெற்றி பெறுவோர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தண்டபாணி தான். கோயின்சாமி கொஞ்சம் டவுனாக தான் இருக்கார். இப்போ ஏன் இதில் தண்டபாணியை கூப்பிட்டீங்க அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். திடீர்னு அந்த காதல் தண்டபாணி ஞாபகம் வந்துச்சு, அதனால் அவர் பேரை இழுத்துக்கிட்டேன். மற்றபடி தண்டபாணின்னு பேர் வச்சிருக்காரும், கோச்சிக்காதீங்க. அடுத்து நீங்கள் முக்கியமாக பார்க்க வேண்டியது என்னென்னா, இவன் எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக நிற்கிறான், ஸ்டெடியாக இருக்கிறான் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் ஒரு ஃபண்டை நீங்கள் சூஸ் பண்ணும்பொழுது. ஸோ ஃபண்டுடைய செயல்பாடு எப்படி இருந்திருக்குங்கிறத பார்க்கணும். அந்த கன்சிஸ்டன்சிக்கும் செயல்பாட்டுக்கும் என்னடா வித்தியாசம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கன்சிஸ்டன்சிங்கிறது ஒரு ஃபண்டு கன்சிஸ்டண்ட்டாக எந்த அளவுக்கு ரிட்டர்ன் கொடுக்குது அப்படிங்கிறத ஒரு பீரியட் ஆஃப் டைம் நம்ம பார்க்குறோம். அதே நேரத்தில் இந்த ஃபண்டுடைய செயல்பாடுங்கிறது என்னென்னா, ஃபண்டுங்கிறது ஷேர் மார்க்கெட்டை டிபெண்ட் பண்ணி தான் இருக்குது. ஸோ மார்க்கெட்டில் ஒரு கரெக்ஷன் வருது, இல்லை மார்க்கெட் வந்து அப் ட்ரெண்டில் இருக்குது அப்படின்னா அப்போ வந்து மியூச்சுவல் ஃபண்ட் நல்லா பண்ணும். ஓகேவா? அந்த டைமை வந்து நீங்கள் பார்க்கணும். அதாவது இப்போது 10 வருஷத்துக்கான ஹிஸ்டாரிக்கல் டேட்டாவை நீங்கள் எடுக்கிறீங்கன்னா, அந்த 10 வருஷத்தில் எந்தெந்த பீரியடில் ஷேர் மார்க்கெட் வந்து கரெக்ஷனில் இருந்துச்சு, எந்தெந்த பீரியடில் ஷேர் மார்க்கெட் நல்லா பீக்கில் இருந்துச்சு அப்படிங்கிறத நீங்கள் பார்க்கணும். அப்போது அப்படி பார்க்கும்பொழுது ஷேர் மார்க்கெட் சூப்பராக பெர்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு இருந்த டைமில் குறைஞ்சபட்சம் 10%க்கு மேலே ஒரு பங்கு ரிட்டர்ன் கொடுத்துருக்கு அப்படின்னா ஒரு டிக் நீங்கள் போட்டுங்க. அதே நேரத்தில் ஷேர் மார்க்கெட் கரெக்ஷன் வந்திருக்கு, ஷேர் மார்க்கெட் ஒரு 20% கரெக்டாக இருக்கக்கூடிய காலகட்டத்தில் இந்த ஃபண்டுடைய பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குங்கிறத நீங்கள் பார்க்கணும். அப்படி பார்க்கும்பொழுது இந்த 20% மார்க்கெட் கரெக்ஷன் இருக்குல்ல, அதே மாதிரி இந்த ஃபண்டும் டவுனாக இருக்குது. இல்லைன்னா 20%க்கு அதிகமாகவே டவுன் ஆகிருக்கு. அதாவது மார்க்கெட்டே 20% கரெக்ஷன், ஆனால் ஃபண்டுடைய வளர்ச்சி 25% குறைஞ்சி போயிருக்கு அப்படின்னா அதை நீங்கள் தொடவே கூடாது. அந்த 20% மார்க்கெட் கரெக்ஷன் இருக்குல்ல, அட்லீஸ்ட் அந்த 20% அளவுக்கு இந்த ஃபண்டுடைய வளர்ச்சி விகிதம் வந்து இறங்காமல் இருக்கா அப்படிங்கிறத பார்க்கணும். அதாவது ஒரு 15%, 16% அந்த ஃபண்டு இறங்கியிருக்கு, அதுக்கு கீழே போகலை அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் வந்து டிக் கொடுத்துக்கலாம். எப்படி டிக் கொடுத்துக்கலாம்னா, என்னதான் பெரிய பிரச்சனை வந்தாலும் இது
எதிர்த்து நின்று தாக்கு பிடிக்குது, ஸ்ட்ராங்காக தான் இருக்குது அப்படிங்கிற மைண்ட் செட்டுக்கு நீங்கள் வந்துடலாம். ஸோ மார்க்கெட் வந்து ஒரு குறிப்பிட்ட பர்சன்டேஜ் வரைக்கும் கரெக்டாகுது அப்படின்னா அந்த ரேஞ்சுக்கு கீழே இறங்காமல் அதை விட மேலே இருந்து நான் ஸ்டடியாக தான்டா நிற்கிறேன் அப்படின்னு எப்போ ஒரு ஃபண்டு சொல்லுதோ அப்போது அது ஒரு நல்ல ஃபண்டுக்கான அடையாளம் அப்படிங்கிறத மைண்டில் வச்சுக்கோங்க. சில ஃபண்டில் பயங்கர வொலட்டிலிட்டி இருக்கும், ஸ்மால் கேப் ஃபண்ட்லாம் அதிகமான வொலட்டிலிட்டி இருக்கும். ஒரே வருஷத்தில் 50% கீழே கூட இறங்கும். அப்படி ஒரு ஃபண்டு இறங்கியிருக்குன்னா அடுத்த வருஷம் அது 100% ரிட்டனை கொடுத்துருந்தா மட்டும்தான் அந்த போன வருஷத்தில் போன 50% காம்பன்சேட் பண்ண முடியும். ஸோ அப்படி நடந்திருக்காங்கிறதையும் நீங்கள் பார்க்கணும். ஃபோர்த் என்னென்னு பார்த்தீங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்டைல். இந்த இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்டைலுங்கிறது ஒன்றும் கிடையாது, அசட் அலோகேஷன் தான். அதாவது ஒரு ஃபண்டை நீங்கள் சூஸ் பண்ணும்பொழுது நிறைய டைப் ஃபண்ட்ஸ் இருக்குது. ஈக்விட்டி ஃபோக்கஸ் பண்ணுற ஃபண்ட் இருக்குது, டெட் ஃபண்ட் இருக்குது, அதுக்கப்புறம் வந்து ஃப்ளெக்ஸி கேப் ஃபண்ட்ஸ் இருக்குது, எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி இருக்க மாதிரி இந்த மாதிரி நிறைய வகையான ஃபண்ட்ஸ் எல்லாம் இருக்குல்ல. அதில் வந்து அசட் அலோகேஷன் நீங்கள் எப்படி பண்ண போகிறீங்க? அசட் அலோகேஷன் பண்ணுறதுக்கு ஒரு சிம்பிளான ரூல் இருக்குது, உங்களுக்கு தெரியும், நானே ஏற்கனவே வீடியோவில் சொல்லியிருக்கேன். அதாவது 100லேருந்து உங்கள் வயசை கழிச்சிங்க, பேலன்ஸ் என்ன இருக்கோ அந்த அளவுக்கு நீங்கள் ரிஸ்க் எடுக்கலாம். அந்த ரிஸ்க் அபிலிட்டி உங்களுக்கு இருக்குன்னு அர்த்தம். ஓகேவா? இது வந்து பேசிக் ரூல். இந்த ரூலை ஃபாலோ பண்ணி கூட பண்ணலாம், இல்லை நீங்கள் வேறு வழியில் ரூலை ஃபாலோ பண்ணுற அப்படின்னா கூட பண்ணலாம். அதனால் அந்த அசட் அலோகேஷன் வந்து ரொம்ப முக்கியம். ஸோ இந்த அசட் அலோகேஷன் அடிப்படையில் நீங்கள் சூஸ் பண்ணக்கூடிய ஃபண்ட் இருக்கா அப்படிங்கிறத பாருங்கள். இவங்க அதிகமாக ஈக்விட்டியில் கான்சன்ட்ரேஷன் பண்ணுறாங்களா? ஈக்விட்டியில் கான்சன்ட்ரேட் பண்ணும்போது அதில் ரிஸ்க் அதிகமாக இருக்கும். இல்லை ஈக்விட்டிலே கான்சன்ட்ரேட் பண்ணாலும் அதே ஃபண்டு வந்து லார்ஜ் கேப் ஃபண்டாக இருந்துச்சுன்னா ரிஸ்க் கம்மியாக இருக்கும், மிட் கேப் ஃபண்டாக இருந்துச்சுன்னா ரிஸ்க் மாடரேட்டாக இருக்கும், ஸ்மால் கேப் ஃபண்டாக இருந்துச்சுன்னா ரிஸ்க் ஹெவியாக இருக்கும். அதனால் இதில் எந்த கேட்டகரிக்குள்ளே நீங்கள் வர்றீங்க, எது உங்களுக்கு சூட் ஆகும் அப்படிங்கிறத பார்த்துங்க. அடுத்து நீங்கள் பார்க்க வேண்டியது ஃபண்டுடைய அசட் அண்டர் மேனேஜ்மெண்ட். ஒரு ஃபண்ட் இருக்குன்னா அந்த ஃபண்டில் எவ்வளோ அசட் இருக்குது, எத்தனை ஆயிரம் கோடி அந்த ஃபண்டில் மேனேஜ் பண்ணிட்டு இருக்காங்க அசட் அண்டர் மேனேஜ்மெண்ட்டுக்கு அப்படின்னு நீங்கள் பாருங்கள். எந்த அளவுக்கு அதிகமான அசட் அண்டர் மேனேஜ்மெண்ட் இருக்கோ அது வந்து ரொம்ப ரொம்ப நல்லது. இது நார்மலாக இருக்கக்கூடிய ஒரு கேல்குலேஷன் தான். அதாவது நிறைய மக்கள் அதில் நம்பி பணத்தை வச்சுருக்காங்க, அந்த நம்பிக்கைக்கான காரணம் வந்து இந்த ஃபண்டு நல்லா இருக்குது, இல்லை நல்ல ரிட்டர்ன் கொடுத்துருக்கு, அந்த மாதிரி நிறைய ஃபேக்டர்ஸ் வந்து ரீசனாக இருக்கலாம். ஓகேவா? அதனால் அதை நீங்கள் மைண்டில் வச்சுங்க. அடுத்து நம்ம பார்க்க வேண்டியது எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ. எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ இந்த மியூச்சுவல் ஃபண்டில் மிக முக்கியமான ஒரு ரோல் ப்ளே பண்ணுது. அதாவது மைனர் சேஞ்சஸ் தான் இருக்கிற மாதிரி தெரியும். இதில் என்ன கொஞ்சோண்டு கம்மியாக இருக்குது, இதில் ₹1 அதிகமாக இருக்குது, இல்லை ஒரு 50 பைசா அதிகமாக இருக்குது எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க. ஆனால் லாங் டேர்மில் நீங்கள் பார்க்கும்பொழுது இந்த எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ மிகப்பெரிய ரோலை ப்ளே பண்ணியிருக்கோம். அதனால் எந்த ஃபண்டில் கம்மியான எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ இருக்கோ அதை நீங்கள் பார்த்து சூஸ் பண்ணுறது ரொம்ப முக்கியம். இதுக்கு வந்து ஒரு எக்ஸாம்பிளோட சொல்லலாம். இப்போது ஃபஸ்ட்டு நம்ம சொன்ன 2 பேருமே கூட்டுப்போம், தண்டபாணியும் கோயின்சாமியும் கூட்டுப்போம். தண்டபாணி என்ன பண்ணுறாரு, இப்போ எஸ்ஐபி முறையில் இன்வெஸ்ட் பண்ணுறாரு. அவருக்கு 30 வயசு ஆகுது, கோயின்சாமிக்கு 30 வயசு ஆகுது. 2 பேரும் 65 வயசில் ரிட்டையர்ட் ஆக போகிறாங்க. அப்போ தான் இந்த பணத்தை எடுக்க போகிறாங்க. 2 பேருமே மாதம் எஸ்ஐபியில் ₹5000 மியூச்சுவல் ஃபண்டில் போடுறாங்க. இப்போது தண்டபாணி சூஸ் பண்ணக்கூடிய இந்த மியூச்சுவல் ஃபண்டோடைய எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ அப்படிங்கிறது 1% இருக்குது. கோவிந்தசாமி சூஸ் பண்ணியிருக்கிற ஃபண்டோடைய எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ 2% இருக்குது. ஓகேவா? இப்போ இது ரெண்டுமே முதிர்வு காலம் வருது. 65 வயசில் ரிட்டையர்ட் ஆகும்பொழுது அவங்க அந்த ஃபண்டை எடுக்கிறாங்க. ஓகே, அந்த டைமில் எவ்வளோ பணம் வந்திருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிம்பிள் கால்குலேஷனில் தண்டபாணிக்கிட்ட 29,58,463 கையில் இருந்திருக்கும். அதே நேரத்தில் கோயின்சாமிக்கு 26,67,413 தான் கையில் இருந்திருக்கும். இந்த 1% எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ அதிகமாக கொடுத்ததுனால கோயின்சாமி எவ்வளோ லாஸ் பண்ணுறாரு பார்த்தீங்கன்னா, ₹2,91,050 லாஸ் பண்ணுறாரு. 1% எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ கம்மியாக இருக்கிற ஃபண்டை தண்டபாணி சூஸ் பண்ணதுனால ₹2,91,050 அவர் லாபமாக பெறார். அடுத்து நீங்கள் பார்க்க வேண்டியது ஃபண்ட் மேனேஜர். ஏன்னா எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ எங்கே போகுது, ஃபண்ட் மேனேஜருக்கு போகுது. அந்த ஃபண்டை யார் மேனேஜ் பண்ணுறாங்களோ அவங்க தான் சேலரி எடுத்துக்கிறாங்க. நீங்கள் ஒரு ஃபண்டில் நம்பி காசை போடுறீங்க, எஸ்ஐபி பண்ணுறீங்க, இல்லை லம்சமாக கட்டுறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் அந்த ஃபண்டை யார் மேனேஜ் பண்ணுறாங்கிறது ரொம்ப முக்கியம். ஸோ அந்த ஃபண்ட் மேனேஜரை வந்து நீங்கள் பார்க்கும் பொழுது கரெக்டான ஃபண்ட் மேனேஜர் தான் நம்ம சூஸ் பண்ணிருக்கோமா அப்படிங்கிறத செக் பண்ணணும். அதாவது ஒரு ஃபண்டை நீங்கள் சூஸ் பண்ணுறீங்கன்னா அந்த ஃபண்டை சூஸ் பண்ணும்பொழுதே அந்த ஃபண்ட் மேனேஜர் டீட்டெயில் எல்லாமே இருக்கும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் வந்து ஹெச்டிஎஃப்சி ஸ்மால் கேப் ஃபண்ட் அப்படிங்கிற ஒரு ஃபண்ட் எடுத்துக்கிறேன். இது வந்து ஸ்மால் கேப் ஃபண்டு. இந்த ஸ்மால் கேப் ஃபண்ட் அந்த வெப்சைட்டுக்குள்ளே நீங்கள் ஹெச்டிஎஃப்சி ஸ்மால் கேப் ஃபண்டுன்னு சும்மா கூகுள் பண்ணினாலே அந்த வெப்சைட்டுக்கு டைரக்ட் பண்ணோம். ஹெச்டிஎஃப்சி வெப்சைட் நம்ம பார்க்குறோம். அதில் எல்லாமே இருக்கும், ஓவர்வியூ, ஃபண்ட் மேனேஜர், பெர்ஃபார்மன்ஸ், ஸ்கீம் டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே இருக்கும். அதில் ஃபண்ட் மேனேஜர் யார் கொடுத்துருக்கா அப்படின்னு பார்த்தா மிஸ்டர் சிராக் செட்டல்வர்ட் அப்படிங்கிற ஒருத்தர் வந்து ஃபண்ட் மேனேஜர், ஹெட் ஆஃப் ஈக்விட்டிஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இந்த ஃபண்ட் மேனேஜருடைய பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குது, இவர் வேறு எந்தெந்த ஃபண்டெல்லாம் மேனேஜ் பண்ணுறார், இந்த ஃபண்டுக்கு எப்போ வந்தார்,
அண்ட் இதுக்கு முன்னாடி வேறு எந்த ஃபண்டை பண்ணிக்கிட்டு இருந்தார். இவர் இந்த ஃபண்டை மேனேஜ் பண்ண ஆரம்பித்த பிறகு இந்த ஃபண்டுடைய பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருந்திருக்கு, அண்ட் இதுக்கு முன்னாடி இவரை விட பெட்டராக வேறு யாராவது இந்த ஃபண்டை மேனேஜ் பண்ணியிருக்காங்களா அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் நீங்கள் பார்க்கணும். இந்த ஃபண்ட் மேனேஜர் என்னென்ன சாதனைகள்லாம் பண்ணியிருக்காரு அப்படிங்கிறத நீங்கள் சாதாரணமாக தெரிஞ்சுக்கிறது கஷ்டம். இப்போது வேல்யூ ரிசர்ச் ஆன்லைன், மணி கண்ட்ரோல் மாதிரியான வெப்சைட்டில் போனீங்கன்னா இவருடைய டீட்டெயில் கிடைக்கும். பட் கம்ப்ளீட்டாக அவங்களுடைய டீட்டெயிலை நீங்கள் வாங்கணும் அப்படின்னா அதுக்கு வந்து மோஸ்ட்லி பெய்டு வெர்ஷனில் தான் அந்த சர்வீஸாக அவைலபிளாக இருக்குது, ஃப்ரீ வெர்ஷனில் அவைலபிளாக இல்லை. அதனால் அதை நீங்கள் பார்த்து அதுக்கப்புறம் தான் செக் பண்ண முடியும். அப்படி இல்லைன்னா இன்னொரு குறுக்கு வழி இருக்குது. அது என்னென்னா, அந்த ஃபண்ட் மேனேஜரை நீங்கள் லிங்கில் தேடி கண்டுபிடிச்சி அவர் அது சம்மந்தமான டீட்டெயில் போட்டிருந்தாருன்னா தெரிஞ்சுக்கலாம். இப்போ HDFC ஸ்மால் கேப் ஃபண்ட் சொன்னோம் இல்லையா, அந்த ஃபண்டையை நம்ம எடுத்துக்கிட்டு இது எப்படி பெர்ஃபார்ம் பண்ணியிருக்குங்கிறத பார்க்கலாம். HDFC ஸ்மால் கேப் ஃபண்டு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கூகுளில் டைப் பண்ணி உள்ளே போனீங்கனாலே எல்லா டீட்டெயிலும் வரும். அதில் வந்து பெர்ஃபார்மன்ஸ் பேஜுக்கு நீங்கள் போயிடுங்க. ஃபஸ்ட்டு வந்து ஸ்கீம் ரிட்டர்ன் இருக்கும். 1 இயரில் 46% இருக்குது, 3 இயரில் 37 இருக்குது, 5 இயரில் 23 இருக்குது, 10 இயரில் 22 இருக்குது. சின்ஸ் இன்செப்ஷன் 21%, அதாவது இந்த ஃபண்டு ஸ்டார்ட் ஆனதுலேருந்து இது வரைக்கும் 21% ரிட்டர்ன் கொடுத்துருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது முக்கியமானது பெஞ்ச் மார்க் ரிட்டர்ன். பெஞ்ச் மார்க் ரிட்டர்ன் என்ன அப்படின்னா, இந்த ஃபண்டு எந்த இண்டெக்ஸுக்கு அகெயின்ஸ்டாக இருக்குது அப்படிங்கிறது தான் பெஞ்ச் மார்க் ரிட்டர்ன். இந்த ஃபண்ட் இருக்குது ஸ்மால் கேப், ஓகேவா? ஸோ ஸ்மால் கேப் இண்டெக்ஸை விட இது பெட்டராக பெர்ஃபார்ம் பண்ணிதா இல்லையா அப்படிங்கிறத இதை பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். பெஞ்ச் மார்க் ரிட்டர்ன் எவ்வளோ இருக்குது? 47 இருக்குது. ஸ்கீம் ரிட்டர்ன் பார்த்தீங்கன்னா 46 இருக்குது. அதாவது 1 இயரில் வந்து பெஞ்ச் மார்க் ரிட்டர்ன் தான் அதிகமாக இருக்குது, ஸ்கீம் ரிட்டர்ன் கம்மியாக இருக்குது. பட் 10 இயர்ஸ் பீரியட் நீங்கள் பார்த்தீங்கன்னா பெஞ்ச் மார்க் ரிட்டர்ன், அதாவது நிஃப்டி ஸ்மால் கேப் வந்து 18.61% தான் ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. பட் இந்த 10 இயர்ஸில் இந்த பர்டிகுலர் ஃபண்ட் ஸ்மால் கேப் HDFC ஸ்மால் கேப் ஃபண்ட் வந்து 22.51% ரிட்டர்ன் கொடுத்துருக்கு அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் அடிஷ்னல் பெஞ்ச் மார்க் ரிட்டர்ன் இருக்கும். அது கீழே பார்த்தீங்கன்னா இந்த ஸ்கீம் பெஞ்ச் மார்க் அப்படிங்கிறது ஒரு வேல்யூ வச்சே கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து வேல்யூ ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் 10,000 இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் 1 இயருக்கு 14,601 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அண்ட் 10 இயருக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா அது 76,135 ரூபா 36 பைசா அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதே பெஞ்ச் மார்க் வந்து 55,110 ரூபா தான் கொடுத்துருக்குங்கிறத கொடுத்துருக்காங்க. எக்ஸாம்பிளுக்காக இந்த ஃபண்டு எடுத்துக்கிறதுனால இதில் இன்னொரு மேட்டரை நான் சொல்கிறேன். அது என்னென்னா, இப்போ HDFC ஸ்மால் கேப் ஃபண்டை நம்ம சூஸ் பண்ணியிருக்கோம். இது வந்து ஒரு ஸ்மால் கேப் மியூச்சுவல் ஃபண்டு. இந்த ஃபண்டில் நாம் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இன்னொரு முக்கியமான பாயிண்ட்டையும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். பொதுவாக எந்த மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணாலும் இன்னொரு முக்கியமான விஷயம் தெரிஞ்சுக்கணும். அதாவது நீங்கள் சூஸ் பண்ணியிருக்க அந்த ஃபண்டில் நீங்கள் போடுற காசை அவங்க கொண்டு போய் எங்கே போடுறாங்க அப்படிங்கிறது தெரிஞ்சிருக்கணும். அந்த அடிப்படையில் இப்போ HDFC ஸ்மால் கேப் ஃபண்ட் வந்து எதில் போடுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்க வந்து டாப் 10 ஈக்விட்டி ஹோல்டிங் என்ன அப்படிங்கிறத கொடுத்துருப்பாங்க. அந்த ஸ்கீம் டாக்குமெண்ட்டை நீங்கள் டவுன்லோட் பண்ணி பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும். அடுத்ததுலேயே இருக்கும். ஸ்கீம் டாக்குமெண்ட் நீங்கள் கிளிக் பண்ணாலே அது உங்களுக்கு வந்துடும். ஸ்கீம் டாக்குமெண்ட்டை கிளிக் பண்ணி உள்ளே பார்க்கும்பொழுது இதில் இவங்க எதிலெல்லாம் போட்டிருக்காங்கன்னா, சொனாட்டா சாஃப்ட்வேர், இ-கிளர்க் சர்வீஸ், ஃபர்ஸ்ட் சோர்ஸ் சொல்யூஷன், பேங்க் ஆஃப் பரோடா, ஆஸ்டர் டிஎம், IDFC, கிரேட் ஈஸ்டர்ன், ஷிப்யார்ட் கம்பெனி, பஜாஜ் எலக்ட்ரிக்கல்ஸ், KE இண்டஸ்ட்ரீஸ், ஈக்விட்டா ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க் இதெல்லாம் கொடுத்துருக்கோம். இதெல்லாம் வந்து டாப் 10 தான். ஓவராலாக இவங்களுடைய நெட் அசெட் வேல்யூவை நீங்கள் கால்குலேட் பண்ணி பார்த்தீங்கன்னா, இந்த பர்சன்டேஜை கால்குலேட் பண்ணி பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 27-28 அவ்வளோதான் வரும். ஸோ பேலன்ஸ் எங்கே இருக்குது, எங்கே அவங்க இன்வெஸ்ட் பண்ணிருக்காங்க அப்படிங்கிறத வந்து இந்த டாக்குமெண்ட்டில் கொடுக்க மாட்டாங்க. ஆனால் ஓவராலாக செக்டார் கொடுத்துருவாங்க. பட் இவங்க வச்சுருக்கக்கூடிய இந்த டாப் 10 ஸ்டாக் இன்ஸ்ட்ருமெண்ட் இருக்குல்ல, அதை மட்டும் தான் இதில் மென்ஷன் பண்ணுவாங்க. அதை தாண்டி ஓவராலாக உங்களுடைய 100% நீங்கள் 100 ரூபா போட்டிருக்கீங்க, 100 ரூபாயை நாங்கள் எங்கே கொண்டு போய் போட்டிருக்கோம் அப்படிங்கிற டீட்டெயில் வந்து இதில் இருக்காது. ஆனால் அது எதில் உங்களுக்கு கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு மாதமும் உங்களுக்கு வந்து எதில் நாங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறோம் அப்படிங்கிற அந்த டீட்டெயில் உங்களுக்கு அனுப்புவாங்க. PDF-ஆக மெயில் அனுப்புவாங்க, இல்லைனா ஃபிசிக்கல் டாக்குமெண்ட் கூட வரும். அந்த டாக்குமெண்ட்ஸில் வந்து இந்த மாதம் நாங்கள் இதில் போட்டிருக்கோம் அப்படிங்கிற டீட்டெயிலை வந்து கொடுத்துருவாங்க. இப்போ நம்ம எக்ஸாம்பிளுக்கு பேசிகிட்டு இருக்கும்பொழுது நான் ஸ்மால் கேப் ஃபண்டு எடுத்து சொன்னேன். ஆக்சுவலாக ஒரு ஃபண்டு ஸ்மால் கேப் ஃபண்டா, மிட் கேப் ஃபண்டா, இல்லை வந்து லார்ஜ் கேப் ஃபண்டா அப்படிங்கிறது நீங்கள் எப்படி தெரிஞ்சுக்கணும்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஃபண்டில் வந்து எந்த இண்டெக்ஸுக்கு வெயிட்டேஜ் கொடுக்குறாங்கிறத பார்க்கணும். அதாவது நீங்கள் சூஸ் பண்ணுற ஃபண்டில் 65% வரைக்கும் ஒரு பர்டிகுலர் இண்டெக்ஸில் இன்வெஸ்ட் பண்ண போகிறோம் அப்படின்னு அவங்க கொடுத்துருக்காங்கன்னா, இப்போது எக்ஸாம்பிளுக்கு வந்து மிட் கேப்பில் பண்ண போகிறோம், எங்களுடைய கான்சன்ட்ரேஷன் எல்லாமே லார்ஜ் கேப்பில் தான் இருக்கும், 65% லார்ஜ் கேப்பில் இருக்கும், 65% ஸ்மால் கேப்பில் இருக்கும் அப்படின்னு கொடுத்துருந்தாங்கன்னா அது அந்த பர்டிகுலர் இண்டெக்ஸை ஃபோக்கஸ் பண்ணக்கூடிய ஃபண்டுங்கிறத நீங்கள் எடுத்துக்கலாம். ஆக்சுவலாக இந்த விஷயத்துக்கு நீங்கள் ரொம்ப குழப்பிக்க வேண்டியதில்லை. பெயர்லேயே வந்து அது என்ன ஃபண்டுங்கிறத தெளிவாக சொல்லிடுவாங்க. இப்போ லார்ஜ் கேப் ஃபண்டுனா பந்தன் லார்ஜ் கேப் ஃபண்ட், டைரக்ட் பிளான் அப்படின்னு இருக்கும், க்ரோ லார்ஜ் கேப் ஃபண்ட் அப்படின்னு இருக்கும். ஸ்மால் கேப்னா இப்போ நம்ம சொன்னோம் இல்லையா, HDFC ஸ்மால் கேப் ஃபண்ட் அப்படின்னு, அந்த மாதிரி வந்து அந்த ஃபண்டுலேயே அவங்க எதில் இன்வெஸ்ட் பண்ண போகிறாங்க, மிட்லையா, லார்ஜ்லையா, ஸ்மால்லையா அப்படிங்கிற டீட்டெயிலாக சொல்லிடுவாங்க. அதனால் அந்த பயம் உங்களுக்கு தேவையில்லை. முக்கியமாக நீங்கள் பார்க்க வேண்டியது என்னென்னா, ஷேர் மார்க்கெட்டில் நம்ம இன்வெஸ்ட் பண்ணும்பொழுது எப்படி ஒரு விசால பார்வையோட ஃபார்வர்ட்
ஃபார்வர்ட் லுக்கிங்கில் நம்ம வந்து பார்ப்போமோ, அதாவது அடுத்த 5 வருஷத்தில் 10 வருஷத்தில் எந்தெந்த செக்டார்லாம் நல்லா க்ரோ ஆகும், எந்தெந்த கம்பெனிஸ்லாம் நல்லா பண்ணணும் அப்படின்னு நம்ம பார்ப்போமோ, அதே பேட்டர்னை வந்து இங்கேயும் நம்ம யூஸ் பண்ண வேண்டியிருக்கு. ஏன் யூஸ் பண்ண வேண்டியிருக்குன்னா, இப்போது ஒரு ஃபண்டு எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த ஃபண்டு வந்து நிறைய செக்டாரில் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. செக்டோரியல் ஃபண்டுங்கிறது தனியாக இருக்குது. ஒரு பர்டிகுலர் செக்டாரை மட்டுமே ஃபோக்கஸ் பண்ணுற ஃபண்ட்ஸ் நிறைய இருக்குது. அப்படி இல்லாமல் எல்லாத்துலேயுமே வந்து மிக்ஸ் பண்ணி பண்ணக்கூடிய ஃபண்ட்ஸ் இருக்குல்ல, அந்த மாதிரியான ஃபண்ட்ஸில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணும்பொழுது அவங்களுடைய கான்சன்ட்ரேஷன் எதில் இருக்குது? ஐடி செக்டாரில் அதிகமாக வச்சுருக்காங்களா, பேங்கிங்கில் அதிகமாக வச்சுருக்காங்களா, ஹெல்த் கேரில் அதிகமாக அவங்க வந்து வெயிட்டேஜ் கொடுக்குறாங்களா அப்படிங்கிறத நீங்கள் பார்க்கணும். அப்படி பார்த்துட்டு அதுக்கு ஏற்றபடி பிளான் பண்ணணும். அதாவது அடுத்த 10 வருஷத்தில் எந்தெந்த செக்டார்லாம் நல்லாயிருக்கும் அப்படின்னு உங்களுக்கு தோணுது, நீங்கள் கெயின் பண்ண நாலேஜ் மூலமாக நீங்கள் அனலைஸ் பண்ணணும். அனலைஸ் பண்ணிவிட்டு அந்த ஃபண்டை சூஸ் பண்ணலாம். இல்லை எனக்கு வந்து செக்டார் வைஸ் இன்வெஸ்ட்மெண்ட் தான் பெஸ்ட்டு அப்படின்னு நினைக்கிறவங்க செக்டோரியல் மியூச்சுவல் ஃபண்டை சூஸ் பண்ணலாம். செக்டோரியல் மியூச்சுவல் ஃபண்டு நிறைய இருக்குது. அதாவது ஐடி செக்டார் ஃபோக்கஸ் பண்ணுறது, ஹாஸ்பிட்டாலிட்டி இண்டஸ்ட்ரியை ஃபோக்கஸ் பண்ணுறது, டூரிசம் இண்டஸ்ட்ரியை ஃபோக்கஸ் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு இண்டஸ்ட்ரிக்குமே தனித்தனியாக மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் இருக்குது. அதில் இன்வெஸ்ட் பண்ணலாம். பட் அதுக்கும் இதுக்கும் இருக்கிற மேஜர் டிஃபரன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மியூச்சுவல் ஃபண்டு பொதுவாகவே ரிஸ்க்கானதான், அதில் டவுட் இல்லை. ஆனால் நீங்கள் வந்து எல்லா செக்டார்லேயும் மிக்ஸ் பண்ணி இருக்கக்கூடிய ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணும் பொழுது பேலன்ஸ்டாக இருக்கும். அதாவது பெரிய அளவில் உங்களுக்கு நஷ்டம் ஏற்படாது, பட் லாபங்கிறது டீசெண்டாக இருக்கும். சில நேரத்தில் வந்து அதிகமாக கூட கிடைக்கும். ஆனால் செக்டோரியல் ஃபண்டில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணும்பொழுது நீங்கள் சூஸ் பண்ணுற பர்டிகுலர் செக்டார் பயங்கரமாக உங்களுடைய ஃபண்டு முதிர்வு காலத்தில் டவுன் ஆகுதுங்கிற பட்சத்தில் பயங்கரமாக நீங்கள் நஷ்டத்தை சந்திக்கிறதான வாய்ப்புகள் அதிகம். சில பேருக்கு சில கேள்விகள் இருக்கும். மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணிட்டே இருக்கிறேன், எப்போ பணத்தை விட்ரா பண்ண முடியும்? அதாவது இப்போ 10 வருஷம் 15 வருஷம்னு சொல்லிட்டு அவங்க அந்த பீரியட் கொடுத்துருக்காங்க, அந்த டென்யூர் முடிஞ்ச பிறகு தான் மெச்சூரிட்டி டைமில் தான் என்னால் பண்ண முடியுமா, அதுக்கு முன்னாடி என்னால் விட்ரா பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுக்கு 2 ஆப்ஷன் இருக்குது. ஒன்று வந்து ஓப்பன் எண்டட் ஃபண்ட், இன்னொன்று க்ளோஸ் எண்டட் அப்படின்னு 2 ஆப்ஷன் இருக்குது. இதில் நீங்கள் சூஸ் பண்ணக்கூடிய ஃபண்ட் ஓப்பன் எண்டட் ஃபண்டாக இருந்துச்சுன்னா உங்களால் எப்போ வேணாலும் பணத்தை எடுத்துக்கலாம். அவசர தேவைக்கு கூட இந்த பணத்தை நீங்கள் க்ளோஸ் பண்ணி எடுத்துக்கலாம். ஆனால் க்ளோஸ் எண்டட் ஃபண்ட் அப்படிங்கிற பட்சத்தில் அதனுடைய முதிர்வு காலம் எப்போ வருதோ அந்த டைமில் மட்டும்தான் உங்களால் எடுக்க முடியும். அதுக்கு முன்னாடி நீங்கள் எடுக்கிறீங்கன்னா ஏதோ பெனால்ட்டி பே பண்ண வேண்டியிருக்குன்னு நினைக்கிறேன். அதை நான் வந்து மியூச்சுவல் ஃபண்ட் அட்வைசர்கிட்ட கேட்டுட்டு உங்களுக்கு சொல்கிறேன். மற்றபடி ஓப்பன் எண்டட் ஃபண்டை நீங்கள் மெச்சூரிட்டி காலத்துக்கு முன்னாடியே விட்ரா பண்ணுறதுக்கு பிளான் பண்ணுறீங்கன்னா பெரிய அளவில் உங்களுக்கு சார்ஜஸ் எல்லாம் இருக்காது. பட் எக்ஸாக்டாக என்ன சார்ஜஸ் அப்படிங்கிறத வந்து நீங்கள் வெப்சைட்டில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அப்படி இல்லைன்னா கூடிய சீக்கிரமே மியூச்சுவல் ஃபண்ட் அட்வைசரை கேட்டுக்கிட்டு கிளியராக உங்களுக்கு ஒரு ஆன்சரை கொடுத்துட்றேன். பேசிக்காக மியூச்சுவல் ஃபண்ட் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஓப்பன் எண்டட், க்ளோஸ் எண்டட், ஆக்டிவ்லி பேசிவ்லி ட்ரேடட் ஃபண்ட், க்ரோத், இன்கம், லிக்விடிட்டி, ஈக்விட்டி, டெட், ஹைப்ரிட், மணி மார்க்கெட் இன்ஸ்ட்ருமெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய இருக்குது. இது எல்லாத்த பற்றியும் நீங்கள் டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவுடைய AMFI அசோசியேஷன் ஆஃப் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் இன் இந்தியா அப்படிங்கிற வெப்சைட்டுக்குள்ளே நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா எல்லாத்த பற்றியும் டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க. அடுத்தடுத்து வரக்கூடிய வீடியோஸில் இந்த வெப்சைட்டை நம்ம எப்படி இன்னும் யூஸ்ஃபுல்லாக மாற்றிக்கலாம் அப்படிங்கிறத பற்றி கூட நான் சொல்கிறேன். பார்த்துட்டு சில விஷயங்கள் கோத்ரூ பண்ணி சொல்கிறேன். நெட் அசெட் வேல்யூ இருக்குது, நெட் அசெட் வேல்யூ எப்படி கால்குலேட் பண்ணுறாங்க, அதை எப்படி இந்த வெப்சைட்லேருந்து நம்ம எடுக்க முடியும் அப்படின்னு நிறைய விஷயங்கள் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். நீங்களே கோத்ரூ பண்ணி பார்த்தீங்கன்னாலும் உங்களுக்கு கிடச்சிடும். இது இல்லாமல் வேல்யூ ரிசர்ச் ஆன்லைன் அப்படின்னு வெப்சைட் இருக்குது, அண்ட் மணி கண்ட்ரோல் வெப்சைட் இருக்குது. வேல்யூ ரிசர்ச் ஆன்லைன் அண்ட் மணி கண்ட்ரோல் இது ரெண்டுல என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா மியூச்சுவல் ஃபண்ட்ஸை வந்து அவங்களே அனாலிசிஸ் பண்ணி ஸ்டார் ரேட்டிங் கொடுக்குறாங்க. எது பெஸ்ட்டான மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் அப்படிங்கிறதுக்கு ஸ்டார் ரேட்டிங் கொடுக்குறாங்க. ஸோ அந்த ஸ்டார் ரேட்டிங்கை வச்சு கூட நீங்கள் சூஸ் பண்ணலாம். வேல்யூ ரிசர்ச் ஆன்லைனுக்குள்ளே நீங்கள் போயிட்டு ஃபண்ட்ஸை கிளிக் பண்ணிங்கன்னா வரிசையாக உங்களுக்கு வந்து நிறைய மியூச்சுவல் ஃபண்ட் ஸ்கீம்ஸ் வந்து கிடைக்கும். அதில் வந்து அவங்க ஸ்டார் ரேட்டிங் கொடுத்துருப்பாங்க. இப்போ டாப்பில் இருக்கிற ஃபஸ்ட்டு எடுத்தோடனே அவங்க ஸ்டார் ரேட்டிங் கொடுக்குறது 361 ஃபோக்கஸ்டு ஈக்விட்டி டைரக்ட் ஃபண்டுக்கு ஸ்டார் ரேட்டிங் கொடுத்துருக்காங்க, அதாவது 5 ஸ்டார் ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் HDFC ரிட்டையர்மெண்ட் சேவிங்ஸ் ஈக்விட்டி டைரக்ட்டுக்கு 5 ஸ்டார் ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. அது ரொம்ப கீழே இருக்குது. இதுக்கு இடையில் நிறைய ஃபண்டுக்கு பார்த்தீங்கன்னா 3 ஸ்டார் ரேட்டிங், 2 ஸ்டார் ரேட்டிங், 4 ஸ்டார் ரேட்டிங்லாம் கொடுத்துருக்காங்க. நீங்கள் இப்படி கூட பிக் பண்ணலாம். எதுக்கு அதிகமான ஸ்டார் ரேட்டிங் கொடுத்துருங்க அப்படிங்கிறத பார்த்துட்டு அந்த ஃபண்டை இப்போ நான் சொன்ன மெத்தடில் நீங்கள் அப்ளை பண்ணி பார்க்கலாம். இது எல்லாமே கரெக்டாக வருதா அப்படிங்கிறத அப்ளை பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் இன்வெஸ்ட் பண்ணலாமா இல்லையாங்கிற டிசிஷன் எடுக்கலாம். ஸோ இதோட இந்த வீடியோ நான் வைண்ட் அப் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன். இது நிச்சயமாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு தோணுது. அப்படி இருந்துச்சுன்னா நிறைய பேர் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் இதில் நான் வந்து இவ்வளோ நேரம் ஷேர் பண்ணது எல்லாமே உங்களுக்கு எஜுகேஷனல் பர்பஸ்க்காகவும் இன்ஃபர்மேட்டிவ் பர்பஸ் மட்டும்தான், சஜஷனும் அட்வைஸும் கொடுக்கறதுக்காக இல்லை. அதே மாதிரி இதில் மென்ஷன் பண்ண ஃபண்டும் வந்து எஜுகேஷனல் பர்பஸ்க்காகவும் இன்ஃபர்மேட்டிவ் பர்பஸ் மட்டும்தான், சஜஷனும் அட்வைஸும் கொடுக்கறதுக்காக இல்லை. ஸோ இந்த ஃபண்ட்ஸில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்ச மியூச்சுவல் ஃபண்ட் அட்வைசர் யார் அப்படிங்கிறத பார்த்து அவங்கக்கிட்ட கேட்டு அவங்களுடைய அட்வைஸை எடுத்துக்கிட்டு நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுங்கள். ஸோ அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் மீட் பண்ணுவோம். அது வரைக்கும் உங்களையும் உங்களுடைய பணத்தையும் பத்திரமா பார்த்து நல்ல விஷயங்களை இன்வெஸ்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.